முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு அணையா விளக்கு என்ற ஒரு போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அணையா விளக்கு என்ற பொருளில் அந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதில் சில விஷயங்கள் நடைபெற்றிருந்தது. அதில் குறிப்பாக CVK சிவஞானம் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் விரட்டப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சிலதும் அந்த போராட்டத்தை குழப்பமுகமாக நடைபெற்றிருந்தது. அதில் ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை தாக்குவதற்கு ஒருவர் முயற்சி செஞ்சிருந்தார். அவர் இளங்குமரன் அவர்களுடைய வாகன சாரதியாக இருந்தவர். நீ எங்கே சாவகச்சேரிக்கு வந்தனி என்ற பொருள்பட அவரை பேசி தாக்குறதுக்கு முற்பட இருந்தவர். இருந்தாலும் கூட அந்த தாக்குதல் முயற்சி தோல்வி உற்றிருந்தது என்று யார் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார். இதை நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலிகள்லையும் போட்டிருப்போம். அவரும் தன்னுடைய வலையொலி காணொலியில் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விஷயம் தொடர்பான விடயப்பரப்பில் தொடர்ந்துமே அவர் நிறைய வலையொலி காணொலிகளை பதிவு செய்து கொண்டு வரார். அதில் குறிப்பான ஒரு சமூக ஊடகம் ஒன்று வெளியிட்ட வலையொலி காணொலியை எடுத்து அதில் இருக்கின்ற சில ஆதாரங்களை டீகோட், அதாவது கட்டு அவிழ்த்து அந்த விஷயங்களை மக்கள் பார்வைக்கு வைக்கிறார். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அவர் சொல்கிறார். அதாவது தான் அதை பேசி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை அங்கே வெளியேற்றுவதற்காக சிலர் முயற்சி செய்ததாகவும், அந்த வெளியேற்றுவதற்காக முயற்சி செய்த குழுவுரை யார் யார் இருந்தார்கள் என்கின்ற விடயங்களை அந்த காணொலிகளை பார்வையிட்டு, அந்த காணொலியை அதில் பதிவிட்டு, அதாவது தான் போடுற அந்த காணொலியில் அந்த குறிப்பிட்ட சமூக வலைத்தளத்தில் வெளியான காணொலியை சைட்டில் பதிவிட்டு அது தொடர்பான சில கட்டவிழ்கிற விஷயங்களையும் செய்கிறார். அதில் குறிப்பாக அவரை தாக்க வந்தது, அல்லது அவர் அந்த இதிலேருந்து தாக்க வந்ததுன்னு சொல்வதை விட அவரை அந்த இதிலேருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது யார் யார் என்கிற விஷயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். அதில் குறிப்பாக சங்கு சின்ன கட்சியைச் சேர்ந்த நகரசபை உறுப்பினர் ஒருவரும் இதில் பங்கேற்றிருந்தார், அந்த குழுவில் இருந்தார். அதாவது அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல இருந்தார் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அதில் காணொலிகளை பதிவு செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு பொருள்பட ஒரு ஐயார் அதில் இருந்திருந்தார். அவர் சைக்கிள் சின்ன கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற ஒரு நபர், அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வீணை சின்னத்தை, அதாவது EPDP கட்சியினுடைய டக்ளஸ் சேபானந்தா அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற ஒரு நபரும் அந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தார். பிறகு அந்த நபர் அங்கே இருந்த மக்களால் கூட்டி செல்லப்பட்டிருந்தார், அதாவது தள்ளி அங்கால கொஞ்சம் விடப்பட்டிருந்தார் என்ற விஷயத்தையும் சொல்லி அந்த காணொலியையும் அதில் அவர் பதிவு செஞ்சிருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தார். கிட்டத்தட்ட அவர் பேசுகிற பொழுது பிறகு அதில் வீட்டு சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவரும், அது தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவரும் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்திருந்தார் என்ற விஷய பொருளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். முன்னைய தினங்களில் இவர் பேசுகின்ற பொழுது இளங்குமரனுடைய வாகன சாரதி தன்னை தாக்க முயன்றார் என்ற விஷய பொருளில் தான் பேசியிருந்தார். அப்போ அதற்கு பிறகு இந்த காணொலிகளை அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற பொழுது, அதாவது இந்த காணொலிகளை கட்டவிழ்த்து பார்க்கின்ற பொழுது, இந்த குறிப்பிட்ட நபர்கள், அதாவது நான் கூறியது போல தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சங்க கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருக்கட்டும், சைக்கிள் சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருக்கட்டும், டாக்டர் சேவானந்தா அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை குறிப்பிடுவராக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருவரும் தன்னை தாக்க முயன்றனர் அல்லது அங்கிருந்து வெளியேற்ற முயன்றனர் என்கின்ற விஷய பொருளில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த காணொலியினை பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த காணொலியை பதிவிட்ட பிறகு அந்த அவருடைய கருத்து பட்டியை பார்க்கின்ற பொழுது அதற்கான விமர்சனங்களும் வெளிவந்திருந்தன. அதாவது உண்மையிலேயே இந்த தாக்க முயன்ற நபர்கள் மேலே அல்லது அங்கிருந்து வெளியேற்ற முயன்ற நபர்கள் மேலே சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே அவர் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் என்றால், உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட இவ்வளவு நபர்களும் இந்த விஷயத்தை செஞ்சிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே தான் அரசியல் நிலைப்பாட்டில் பயணிக்கிறத விரும்பாத சிலர் சம்பந்தமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக அவர் அந்த நீதிமன்ற வழக்கு வந்திருந்த பொழுது அவரை இடைக்கால அதாவது இப்போ நடக்கிற
பாராளுமன்ற அமர்வுகளை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, இடைக்கால தடை விதித்தல் என்ற சம்பந்தமாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த குறிப்பிட்ட அமர்வுகளில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் அல்லது இடைக்கால தடை அதற்கு விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் நீதிபதி அவர்கள் அந்த கோரிக்கையை நிராகரித்திருந்தார். அது தொடர்பாகவும் அவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தார். கருத்தை பகிர்ந்த பிறகு இப்படியான விஷயங்கள் என்னுடைய ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஆனால் நான் அரசியல் பரப்பில் பயணிக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு இது கொஞ்சம் அதிருப்தி அளிக்கக்கூடிய விடயமாகத்தான் அமையும் என்கின்ற விஷய பொருளை அவர் அந்த தன்னுடைய நீதிமன்ற வழக்கு சம்பந்தமான ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இப்படியாக இந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டம் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு நடந்த அநீதி சம்பந்தமான விஷயத்தை பகிர்ந்திருந்தால், அது மட்டும் இல்லாமல் இளங்குமரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் மேலே தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சாணக்கியன் அவர்கள் அவரும் ஸ்ரீதரன் அவர்கள் மூலம் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த நடந்த பிரச்சனைகளுக்கு காரணம் CVK சிவஞானம் அவர்கள் விரட்டப்பட்டதற்கும் காரணம் ஸ்ரீதரன் அவர்கள் என்று சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி JVP-னுடைய உறுப்பினர்கள், JVP-னுடைய அமைச்சர் விரட்டப்பட்டதற்கான காரணமும் ஸ்ரீதரன் அவர்கள் என்று இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்படி தொடர்ந்துமே இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் நடந்த குழப்பங்கள் சம்பந்தமாக போராட்டம் முடிந்து இந்த குழப்பங்கள் முடிந்த பிறகும் இது தொடர்பான முக்கியமான விஷயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த நேர்காணலில் அங்கே என்ன விஷயங்கள் நடந்தது, தன்மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களையும் அந்த குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சியில் நடந்த நேர்காணலில் பகிர்ந்து கொண்டிருந்தார். அடுத்ததாக நாங்கள் அது தொடர்பான விஷயங்கள் பற்றித்தான் அடுத்த செய்தியாக பார்க்க போன்றோம். அந்த வகையில் நாங்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி அதற்கான ஒரு போராட்டம் ஒன்று அணையா விளக்கு என்கின்ற துணிப்பொருளில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் சிலர் குழப்பம் விளைவுக்கு முகமாக செயற்பட்டிருந்தார்கள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். முன்னை நாட்களில் நாங்கள் பல காணொளிகளில் இது தொடர்பாக பல விஷயங்களை சொல்லியிருப்போம். அதில் குறிப்பாக இந்த ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் சந்திரசேகரம், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ரஜீவன் போன்றவர்கள் விரட்டியடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம், சாணக்கியன் அவர்கள் இந்த நிகழ்விலிருந்து விரட்டியடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதில் பெரும்பாலானவர்களால் சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சியை கொண்டு இயங்குகின்ற அல்லது கிளிநொச்சியில் தலைமை வகிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கீழே இயங்குகின்ற சில குழுக்கள் தான் இதை செய்திருக்கின்றார்கள். அதாவது கிளிநொச்சியை கொண்டு இயங்குகின்ற, அதாவது கிளிநொச்சியில் இயங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள், சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஸ்ரீதரனை தான் முன்வைத்திருந்தார். அவருடைய பேரை குறிப்பிடாவிட்டாலும் கூட மறைமுகமாக இந்த குற்றச்சாட்டு ஸ்ரீதரன் மேலே முன்வைக்கப்பட்டது. இளங்குமரன் கூட ஸ்ரீதரன் தான் குற்றம் சுமத்தி இருந்தார். அந்த வகையில் இது தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்களிடம் வினவிய போது அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஜாழ் அணையா விளக்கு 3ஆம் நாள் போராட்டத்துக்கு கிளிநொச்சியிலிருந்து ஏராளமான மக்கள் சென்றிருந்தனர். இதற்கான அழைப்பை நானும் பிடித்திருந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட குழப்பகரமான சூழலுக்கு ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி தரப்பிலிருந்து வந்தவர்களே காரணம் என்ற ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த கருத்து முற்றிலும் தவறான கருத்து. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், என் மீது சேறு பூசும் தனிப்பட்ட நோக்கில் மக்களை அவமதிக்கின்றனர். அதற்காகவும் மற்றும் தவறு இல்லாவிட்டாலும் அந்த குழப்பகரமான சூழலுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என்று அவர் தன்னுடைய அந்த மன்னிப்பை கோரியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த அணையா விளக்கு போராட்டம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த விஷயத்தில் ஸ்ரீதரன் மேலே சாட்டப்பட்ட குற்றத்துக்கு அவர் ஒரு மன்னிப்பை கோருகின்றார். இருந்தாலும் கூட அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, கிளிநொச்சி மக்கள் இப்படி செய்ய மாட்டார்கள், கிளிநொச்சி மக்கள் அப்படி நடந்து கொள்பவர்கள் அல்ல. இருந்தாலும் கூட நான் இந்த நடைபெற்ற குழப்பத்துக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட இதில் பெரும்பாலானவர்களால் கிளிநொச்சி மக்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படையில்லை. குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள், ஸ்ரீதரனுக்கு கீழே இயங்குகின்ற ஆதரவாளர்கள் மேலே தான்
குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவர் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை. ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று கொடுத்த நேர்காணல் ஒன்றில் தான் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக குற்றம் சாட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களோ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களோ எந்த ஒரு பதில்களையும் சொல்லவில்லை. ஆனால் இது தொடர்பாக தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடயத்தில் தொடர்ந்துமே சில விஷயங்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதில் சில நேரங்களில் இந்த அரசாங்கத்தினுடைய சதி செயலாக கூட இது இருந்திருக்கலாம். அரசாங்கத்துடைய உறுப்பினர்கள் சில பேர் இதில் குழப்பம் விளைத்திருக்கலாம். ஏனென்று பார்த்தீங்கன்னா, இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் டர்க் அவர்கள் இங்கே வருவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் வருவதற்கான ஒரு பாதுகாப்பு விஷயங்களை குலைப்பதற்காக இந்த விடயம் நடந்திருக்கலாம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் சம்பந்தமாக தான் ஸ்ரீதரன் அவர்களும் பேசியிருக்கிறார். அதாவது இந்த பாதுகாப்புக்கு குந்தம் விளைக்கிற விஷயமாகவும் இந்த விஷயம் நடந்திருக்கலாம். ஏண்டா இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் முக்கிய நோக்கமே ஆணையாளர் டர்க் அவர்களுக்கு இந்த விஷயம் சம்பந்தமான விடயத்தை சொன்னால் இது சர்வதேசத்துக்கு போகும். இதுதான் இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த போராட்டத்தை குழப்பும் விதமாக இது நடைபெற்றிருக்கின்றது என்றால், ஒருவேளை டர்க் அவர்கள் இங்கே வருவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட அது இருந்திருக்கலாம் என்கின்ற பொருள்படத்தான் ஸ்ரீதரன் அவர்களும் அதில் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இன்னுமே இந்த பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. அதற்காக இந்தியாவினுடைய ஆதரவு கிடைக்கின்ற பட்சத்திலும் கூட இந்தியா இதற்காக சொல்லியிருந்தது, நாங்கள் இதற்கான ஒரு குறிப்பிட்ட நிதித்தொகையை ஒதுக்குவோம் என்று. ஆனால் அது தொடர்பாக கூட இன்னுமே எந்த ஒரு முன்முயற்சிகளும் மேற்கொள்ளப்படாத நிராகரித்திருந்தார்கள். விமல் ரத்நாயக்க அவர்கள் அதை நேரடியாக நிராகரித்திருந்தார். இந்த இந்தியாவுடைய இந்த உதவி திட்டத்தை நிராகரிப்பதற்கான காரணம் என்ன? இந்த பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பு இடம்பெறுமாக இருந்தால் இதற்கு காணிகளை ஆக்கிரமிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இருக்கிற அளவு அல்லது இருக்கிற நிலத்திட்டங்களை வைத்துக்கொண்டே இதை மேற்கொள்ள முடியும். ஆனால் இதை நிராகரிக்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், பலாலி விமான நிலையத்திலிருந்து பல லாபங்களை பெற முடியும், அது தொடர்பான வருமானங்களை அதிகமாக பெற முடியும். ஆகவே இந்த காரணத்துக்காகத்தான் வடகிழக்கு முன்னேற்றம் அடைந்து விடுமோ என்ற முயற்சி விடயத்தில் தான் அவர்கள் இதை நிராகரிக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் அந்த தனியார் தொலைக்காட்சி கொடுத்த நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதானி குழுமத்தினுடைய பல செயற்திட்டங்கள் இங்கே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான காரணமும் இந்தியாவுடனான இந்த உறவை, அதாவது இந்தியாவுடனான இந்த முயற்சிகளை தடுப்பதற்கான விளைவு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மின்கம்பங்கள் சம்பந்தமாகவும் மின் திட்டம் சம்பந்தமாகவும் இது வேறொரு நாட்டுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. நேரடியாகவே தான் இதை சொல்லியிருந்தார். அதாவது அதானி குடும்பத்தினுடைய இந்த சேர்த்துட்ட நிப்பாட்டி இதை வேற ஒரு நாட்டு கொடுப்பீர்களாக இருந்தால் இது தொடர்பான பல எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று நேரடியாகவே அவர் சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக இந்த அரசாங்கம் தொடர்பான பல விமர்சனங்களையும் இந்த நேர்காணலில் அவர் தெரிவித்திருந்தார். அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விஷயங்கள். ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தோம், இதில் 34 மனித எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்ப விஷயமாக தான் இதில் பார்க்க போகணும். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியாளர் 2ஆம் கட்டத்தின் 8ஆம் நாள் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழ்வில் மொத்தம் 40 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 34 முழுமையான மனித எலும்புக்கூடுகளும் மேலதிகமாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நடந்த இந்த அகழ்வுகளோட மொத்தமாகவே 40 மனித எலும்புக்கூடுகள், அதில் 34 முழுமையான மனித எலும்புக்கூடுகளும் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் காணப்பட்டிருக்கின்றன. இதில் 2 எலும்புக்கூடுகள் குழந்தையுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த அகழ்வு பணியில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவுடைய மேற்பார்வையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரனோன் ஆகியோருடைய பங்கேற்போட இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவை இது தொடர்பாக பார்க்கிற பொழுது ஏற்கனவே சிறு குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள், அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைகளோட இந்த எச்சங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள்லேயும் இது குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுடைய புத்தகப்பை எடுக்கப்பட்டிருக்கின்றது.
இப்படியாக தொடர்ந்து இதில் சிறுவர்கள் வந்து அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கலாம். அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற என்ன பொருளெண்டா மற்றாக்களை விட அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றது அல்ல. முன்னெப்போதையும் இல்லாத விட இந்த மனித புதைக்குழியில் சிறுவர்களின் எச்சங்கள் அதிகமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, சிறுவர்களும் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய முகத்தை அமர்த்தி கொலை செஞ்சார்கள் என்ற பொருள்பட பேசியிருந்தார். ஆகவே அப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. ஆகவே இது வந்து ஒரு மிக பெரிய கொடூரமான ஒரு புதைக்குழியாக இருக்கலாம் என்றுதான் பலரும் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்ட கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கான காரணமும் அவர்கள் இதை தொடர்ந்துமே வெளியிடுவதற்கான காரணங்கள் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது ஒரு சர்வதேச விசாரணைகளை நடக்கப்பட வேண்டும். சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையில் சர்வதேச கண்காணிப்பில் வந்து இந்த மனித புதைக்குழி அகலப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் பல போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உண்மையிலேயே இந்த சிறுவர்கள் பெண்கள் என்பவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சிங்கள ஊடகங்கள் இதை எப்படி சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குது என்று பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்டவர்களாக இது இருக்கலாம், இது இராணுவத்தினரால் உடலங்களாக இருக்கலாம் என்ற விதத்தில் சில சிங்கள ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் இல்லை, சில சிங்கள ஊடகங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குது. விமல் வீரவன்ஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இதில் வந்து இராணுவத்தினுடைய இலக்கத்தகவலும் இராணுவத்தினுடைய சீருடைகளும் எடுக்கப்படலாம் என்ற. அப்போ என்ன அர்த்தம்? அதில் இராணுவத்தினராக கொண்டு புதைக்கப்பட்டிருக்காங்க அவர் சொல்லியிருக்கிறார். அவை சிங்கள மக்கள் மத்தியில் தவறான ஒரு புரிதல்கள் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் சம்பந்தமான விடயத்தை வந்து நாங்கள் சர்வதேச அளவில் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கை முன்வைக்கப்படுறது என்று பார்த்தீங்கன்னா, சிங்கள மொழி மூலமாக இந்த ஊடகங்களில் இது கடத்தப்படணும் என்ற விஷயங்களும் ஒரு பிரதான பேசுபொருளாக இருக்கின்றன. ஏன்னா சிங்கள மக்களுக்கும் இந்த தொடர்பான விஷயங்கள் விளங்கணும். ஏன்னா சில இனவாத கருத்துக்களை பரப்புகின்ற சிங்கள அரசியல்வாதிகளும் ஒரு சில சிங்கள ஊடகங்களும் சிங்கள மக்கள் மத்தியில் முன்னைய காலகட்டங்களில் இது விடுதலை புலிகள் அமைப்பினர் தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் இல்லை என்ற விஷயத்தை பரப்பியிருந்தார்கள். பிறகு இதில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்படலாம் என்ற கருத்துக்களை பரப்பியிருந்தார்கள். பிறகு இதில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்ட இராணுவத்தினர் இதில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தியலை தொடர்ந்துமே பரப்பிய வண்ணமே இருக்கின்றார்கள். இது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மாற்று புரிதலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் ஏலவே குறிப்பிட்டிருந்தோம், சிங்கள மக்கள் இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். அணையா விளக்கு போராட்டம் சம்பந்தமான தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் இது வந்து ஒரு மடைமாற்றம் செய்கின்ற ஒரு முயற்சியாக ஏற்படுத்தப்படலாம். ஓரளவுக்கு சிங்கள மக்கள் மத்தியில் இந்த புரிதல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இது இந்த அணையா விளக்கு போராட்டம் தொடர்பான புரிதலும் எமக்கு நடந்த போர்க்குற்றம் சம்பந்தமான புரிதல்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சட்டத்தண்ணி தனு அவர்கள் செய்த விடயங்கள் சம்பந்தமாக, அதாவது இசைப்பிரியா பாலகுமாரன் போன்றவர்களுக்கான நீதியை பெற்று தருவதற்காக போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததாக இருக்கட்டும், தொடர்ந்துமே சட்ட ரீதியாகத்தான் போராடுவர் என்ற விஷயத்தை சொன்னதாக இருக்கட்டும், அணையா செம்மணி மனித புதைக்குழிக்கான போராட்டத்தில் நாங்கள் சிங்கள மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும் என்று அர்ச்சுனா அவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்ததாக இருக்கட்டும், சிங்கள மத்தியில் ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இப்படியான சிற்சில கருத்துக்களால் சிற்சில ஊடகங்கள் பயன்படுத்துகிற இந்த வார்த்தை பிரிவுகளால் சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் இந்த இனவாத கருத்துக்களை விதைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும்.